விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர் விளையாட்டுத்துறையை மட்டும் பேசினா மற்ற அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம். ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஆதவ் அர்ஜுன் தான் பதில் சொல்கிறாரு. இன்றைக்கி எதை பற்றி சொன்னாலும் அவரே பாதி நேரம் அவரே பேசுறதுனால தான் சப்ஜெக்டும் டைவர்ட் ஆகுது, டைமும் ரொம்ப வலிக்குது. இதுதான் உண்மை நிலை. இதை வந்து நான் அமைச்சர்கிட்டையும் நான் நேராக பார்க்குறம்போது நான் சொல்லுவேன், நம்ம மானிய கோரிக்கையை பற்றி பேசுறது கிடையாது, வேற டைவர்ட் ஆகி போயிட்டே இருக்குதுங்க. சப்ஜெக்ட் வேற சப்ஜெக்ட் போயிட்டே இருக்குங்க. தொகுதி மறுசீரமைப்பை பற்றி மட்டும் 1.25 மணி நேரம் இன்னைக்கு வந்து பேசப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த அவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது வந்து என்றைக்கு அந்த சப்ஜெக்ட் வருதோ அப்போ பேசலாம். ஆனால் இன்னைக்கு சம்பந்தமே இல்லாமல் தொகுதி மறுசீரமை அப்படின்னு சொல்லி 1.25 மணி நேரம் சப்ஜெக்ட் டைவர்ட், அப்புறம் வாழ்த்தி பேசுறது, துதி பாடுறது, இதிலவே பாதி போயிடுது. அப்புறம் சண்டை போடுறதுல கொஞ்சம் நேரம் போகுது. இப்படியே போயிட்டுருக்கே கண்டி மானிய கோரிக்கையில் அந்த மானியத்தை பற்றி பேசுறது மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாடு சட்டமன்றமா இல்லை டெல்லியில் இருக்க பார்லிமெண்ட்டா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நிமிஷம் டவுட் வந்துச்சுங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து எம்பிக்களை பற்றியும் தொகுதி மறுசீரமைப்பை பற்றியே தான் பேசுகிறாங்க. நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக, தமிழக மக்களின் வரி பணத்தில் நடக்கின்ற நமது சட்டமன்றம் தமிழக மக்களுக்காக பேசணும். அதுக்காக தான் இன்றைக்கி சபையே நடக்குது. ஆனால் இன்றைக்கி மானிய கோரிக்கை 6 சப்ஜெக்டை விட்டு வேறு எதேதோ டைவர்ட் ஆகுதுங்க. அது ரொம்ப வந்து ஒரு மனசுக்கு வேதனையாக இருக்காங்க உள்ளே உட்கார்றப்போ. நம்மெல்லாம் வந்து இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கோம், தொகுதி சார்பாக மக்கள் சார்பாக ஒரு 5 மினிட்ஸ் பேசுகிறதுக்கு நாங்கள்லாம் ரெடியாக இருக்கோம். பட் அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. அதர் சப்ஜெக்ட் பேசுகிறவங்களுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்கே ஒழிய மக்கள் பிரச்சனையோ தொகுதி பிரச்சனையோ தமிழ்நாட்டின் பிரச்சனையோ நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு வந்து வாய்ப்பு மிக மிக குறைவாக தான் கிடைக்குது. இது வந்து உண்மையிலேயே வந்து அவைத்தலைவர் கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போ வரும்போது கூட அவர்கிட்ட கேட்டு தான் வந்தேன், அண்ணா 2 மணிக்கு முடிக்கிற நீங்கள் என்னென்னா என்ன செய்கிறது, எக்ஸ்டர்ன் ஆகி போகுதுன்றாரு. ஸோ இது வந்து அவர் தான் இதை வந்து பார்த்துக்கணும் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஆனால் மிக நடுநிலையோடு அவர் சரியான முறையில் நடத்தணும்னு நினைக்கிறாரு. பட் டைவர்ஷன் நிறைய இருக்குங்க. அதனால் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அந்தந்த துறைக்கு பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். ஆனால் எல்லா துறைக்குமே ஒருத்தர் 2 பேர் தாங்க அமைச்சர்களே பேசுகிறாங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் டைவர்ட் ஆகுது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர் விளையாட்டுத்துறையை மட்டும் பேசினா மற்ற அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம். ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஆதவ் அர்ஜுன் தான் பதில் சொல்கிறாரு. இன்றைக்கி எதை பற்றி சொன்னாலும் அவரே பாதி நேரம் அவரே பேசுறதுனால தான் சப்ஜெக்டும் டைவர்ட் ஆகுது, டைமும் ரொம்ப வலிக்குது. இதுதான் உண்மை நிலை. இதை வந்து நான் அமைச்சர்கிட்டையும் நான் நேராக பார்க்குறம்போது நான் சொல்லுவேன்,